Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடட் கே விளாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். நம்ம இப்போ உத்தரகாண்ட் சீரீஸில் இருக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் முசோரியில் இருக்கிற மால் ஸ்ட்ரீட் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முசோரியில் இருக்கிற இன்னொரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸான பட்டா ஃபால்ஸ்க்கு வந்து போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பட்டா ஃபால்ஸ்க்கு வந்தாச்சுங்க. நம்ம டிரைவர் வந்து வண்டியை பார்க் பண்ண போயிருக்காரு. நம்ம அப்படியே உள்ளே போகலாங்களா? இந்த பட்டா ஃபால்ஸ் வந்து நீங்கள் முசோரியில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே பக்கங்க. முசோரியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10.5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸ். நீங்கள் வந்து ஒரு ½ ஹவர்க்குள்ளார நம்ம வந்து இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். இந்த ஸ்பாட்டு வந்து டேராடூன் டு முசோரி போகிற வழி தாங்க இருக்குது. இன்கேஸ் இங்கே டேராடூன்லேருந்து வரணும் அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு 26 கிலோமீட்டர். உங்களுக்கு ட்ராவல் டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் போல் ஆகுங்க. ஓகே, டிக்கெட் கவுண்டர்னா வந்து நம்ம டிக்கெட் வாங்கியாச்சுங்க. 250 ருபீஸ். நம்ம வந்து இங்கேருந்து நம்ம கீழே போகிறதுக்கு ரோப் காரில். இந்த இடத்துல டிக்கெட் கவுண்டருக்கு முன்னாடியே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக வந்து இருக்குது. அப்படியே காட்டிகிட்டே வரேன் பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் வந்து ஒரு யூனிக்கான கலராக இருக்கா, அதனால் பார்க்குறவே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நமக்கு ரோப் கார் வரலங்க. கீழே இருந்து நமக்கு மேலே போட்டு வரணும். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணிருக்கோம். அப்படியே இந்த இடத்துலாம் போய்ட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துல இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குங்க. ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கா, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது என்ன செடின்னு தெரியல, தனியாக வந்து வச்சுருக்காங்க. சென்டராக இருக்குது, ஹைட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. அப்படியே இந்த பிளான்ட்லாம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம ஆப்போசிட்டில் தெரிய ஹில்ஸ் தாங்க வந்து முசோரி. மேலே வந்து ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான் இருக்குது தூரத்தில். இது வந்து முசோரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கணும். நம்ம ஈவினிங் வந்து சன்செட் ஆகிற டைமுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வியூஸ். கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க சன்செட் வியூஸ். நம்ம தூரத்தில் வந்து ரோப் கார் வந்துட்டு இருக்கு. மேலே வந்து ரீச் ஆகணுன்னே நம்ம கிளம்பிடலாம். சரிங்க, நம்ம வந்து அந்த ரோப் கார் வர இடத்துல நம்ம போயிட்டு அங்கே வெயிட் பண்ணலாம். இப்போ வந்தோடனே நம்ம கிளம்பணும். ரோப் கார் வந்துச்சுங்க. நம்ம உள்ள போயிட்டு அப்படியே ஏறலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். நம்ம கர்நாடகாவில் வந்து சுகுண்டா தேவி டெம்பிளுக்கு வந்து ரோப் காரில் போயிருக்கோம். ஆனால் அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு நூன் டைமில் வந்து போயிருந்தோம். ஒரு 11:30 12 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம போயிருந்தோம். பட் இது வந்து டோட்டலாக வந்து ஈவினிங் ரொம்பவே வந்து சன்செட் ஆகிற டைம் ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 5:30க்கு மேலே ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து கீழே பார்த்துட்டு பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. பட் நம்ம இந்த டைம் தான் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம் நம்ம வந்து இங்கேருந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது சொல்கிறாங்க பட்டா ஃபால்ஸில்.
கீழே போயிட்டு வந்து பார்க்கலாம் என்னென்ன வந்து பிளேசஸ் இருக்குது, என்னென்ன நம்ம வந்து டைப் பண்ணி சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சன்செட் வியூ வந்து சூப்பராக இருக்குங்க ஈவினிங் டைமில் பார்க்குறதுக்கு. ரோக்கம்லேருந்து வந்தாச்சுங்க, கீழே இறங்கிட்டோம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். பரவாயில்லைங்க, வந்து ஈவினிங் வந்து க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்து இருக்க மாட்டோம்னு நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல இவ்வளோ மக்கள் வந்து இன்னும் அந்த இடத்துல இருக்காங்க. பட் ஆக்சுவலாக என்ன க்ளோசிங் டைம்னு தெரில. ஆனால் அந்த இடத்துல வந்து கார்டன்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம மேலே அங்கே டிக்கெட் கவுண்டர் வாங்கினால அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல வந்து ஃப்ளவர்ஸும் இருக்குது, அது இல்லாமல் வந்து கார்டனிங்கை வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த இடத்துல கார்டனிங்லாம். நம்ம ஊட்டிலாம் இருக்குங்களா, அந்த ஒரு சின்னதாக ஒரு மினி ஃபால்ஸ் மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அந்த ஜெயண்ட் ஸ்விங் வச்சுருக்காங்க. நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க ஜெயண்ட் ஸ்விங்லாம். வந்து நான் ஆல்ரெடி போயிருக்கேன் ஒரு டைம் கேரளாவில். இந்த பட்டா முஸ்கரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து என்னென்ன அட்வென்ச்சர் கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பார்த்தோமா, ஸ்கை சைக்கிளிங், ஜிப்லைன், ஜெயண்ட் ஸ்விங், ராக்கெட் அட்வென்ச்சர், இங்கே நிறைய கிட்ஸ்க்காக இண்டோர் கேம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து சின்னதாக வாட்டர் ஃபால்ஸ் பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணுங்க, நேச்சர் கிடையாது. பம்பிங் கார் இருக்கு. இதுதான் இங்கே இருக்கிற இண்டோர் கேம்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே வந்து நிறைய வந்துருச்சுங்க. சென்னையிலே வந்து நம்ம நிறைய இண்டோர் கேம்ஸ் ஜோன்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம். கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அட்வென்ச்சர் பார்க்க இங்கேயும் வந்து நிறைய செய்வாங்க. ஸோ மொத்தத்தில் இந்த பட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப என்ன தோணுதுனாக்கா, வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னாக்கா வந்து கிட்ஸ்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து நம்ம ஊர்லேயே வந்து கிடைக்கும். ஸோ கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு டேஷிங் கார் டிக்கெட்டை வாங்கிட்டு இந்த இடத்துல வந்துருக்குங்க. நிறைய வாட்டி நம்ம வந்து சென்னையில் வந்து பார்த்துருக்கோம். பட் அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல என்ன வந்து பார்த்தாலும் அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் இதை பார்த்தாவே வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ தவிர்க்க முடியாத விஷயம். இந்த டேஷிங் காருக்கு வந்து 10 மினிட்ஸ் டைமுங்க. 10 மினிட்ஸ் எல்லாரும் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு ஒன்றரை வந்து இங்கே முடிச்சதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் கீழே இறங்கி போயிட்டு இன்னும் அந்த பக்கம் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. அவங்க சுற்றி வாட்டர் ஃபால் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். டேஷிங் கார் கேம்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக கீழே வந்தாச்சுங்க. இப்போ மேலே பார்த்துருப்பீங்க ரோப் கார் வந்து சில பேர் வந்து மேலே போயிட்டுருக்காங்க. இன்னும் அந்த பக்கம் வந்து என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியல. நம்ம உள்ளார அங்கே போய்ட்டு பார்க்கலாம். நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து மினி வாட்டர் ஃபால்ஸ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ஒரே ஹைலைட்டான விஷயம் கார்டன் இதாங்க. ஃபுல் இந்த இடத்துல இருக்க இந்த ஃப்ளவர் ஆச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ஆரஞ்சு கலர்ஸ், ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோ கலர்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இங்கே எதிர்த்தாப்புல வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்து சின்னதாக வந்து போட்டிங் வச்சுருக்காங்க. பட்டு அதை போய் பார்த்தாக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு
இந்த ஸ்விம்மிங் பூல் அளவு கூட இல்லைங்க. அந்த சைஸே வந்து அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து போட்டிங் வச்சுருக்காங்க. பட் வந்து அது தெரியுது பாருங்கள் தூரத்தில். பட் அங்கேயும் வந்து கிட்ஸ் அடம்பிடிச்சி வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஆனால் பட் ஒருத்தனும் இறங்க மாட்டான். ஏன்னா அவ்வளோ குளிர் இங்கே, செம்ம சின்னதாக இருக்குது. இதெல்லாம் எதுக்கு தான் இந்த இடத்த வச்சுருக்குன்னு தெரியல. நாம் இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு தோணுச்சுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து முசோரி போயிருந்ததால் வந்து அந்த இடத்துல போகிற வேலை செம்ம டிராஃபிக்ங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 ஹவர் ட்ராவல் டைமில் போய்ட்டு ரீச் ஆகின இடத்துல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸுக்கு மேலே நம்ம வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல வரது ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. எல்லோரும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு எல்லாமே திரும்பி போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ தான் இந்த பிளேஸுக்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இருட்டிடும். தண்ணியிலே ரெஸ்டாரண்டா? அந்த பக்கம் சாப்பிடலாமா? இங்கே பாரு, ஃபால்ஸ் சூப்பராக இருக்கு. ஃபால்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்றோம்னாக்கா இந்த ஃபால்ஸுங்கிற தண்ணியில் உட்காந்து சாப்பிட்றோம். கேட்டது கீழே போய் உட்காந்து சூடாக ஒரு டீ சாப்பிடுவோம். போ உள்ளே போய் பார்க்கலாம் கேஸ். இங்கேயே சின்ன சின்ன கடைலாம் இருக்குங்க, ஸ்நாக்ஸ் கடைலாம். ஃப்ரூட் ஜூஸ், சூப்பராக இருக்குங்க இந்த இடம். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா இந்த இடத்துல வந்து இந்த ஃபால்ஸில் உள்ளார உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் அடிக்கிற குளிர் செம்ம குளிருங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டு, சேர் டேபிள் எல்லாமே போட்டுருக்காங்க. பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் ஜாலியாக சாப்பிடலாம். டெம்பரேச்சர் இப்போ வந்து 10 காமிக்குங்க. ஆனால் வந்து குளிர் அதை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. செம்மையாக குளிர். கையெல்லாம் வந்து அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. சுட ஒரு கான் சொல்லியிருக்கீங்க, மசாலா கான் அண்ட் மசாலா சாட். நல்லா நெருப்பு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவும் முடியலைங்க. ஆனால் அடிக்கிற குளிருக்கு ஏதாச்சும் சூடாக சாப்பிட்டு அப்படின்னு தோணுது. அதனால் வச்சு கான் வாங்கியிருக்கோம். லெமன்
लेमन लेमन थैंक यू भैया சூடாக கான் வாங்கியாச்சுங்க சரிங்க நம்ம அப்படியே போயிட்டு ஏன்னா ஒரு உட்கார இடமா பார்த்துட்டு சாப்பிட்லாம் போயிட்டு வந்துட்டான் அதுக்குள்ளே ஆமாம் ஆல்ரெடி நூடுல்ஸ் போயிட்டு மசாலா தான் ஓகே சாப்பிடலாங்க போயிட்டு வந்துட்டான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க சாப்பிட்றதுக்கப்பே வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க க்ளோசிங் டைம் ஜிப்லைன் வந்து அங்கே மேலே பார்த்த உடம்புக்கார் வந்து க்ளோஸ் ஆகிடும் சீக்கிரம் வந்து வர சொல்லியிருந்தாங்க ஸோ உடனே வந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ வந்து இங்கே இருக்கிற உடம்புக்கார் நம்ம வந்து மேலே போயிட்டுருக்கோம் பட்டாஃபால்லேருந்து கிளம்பிச்சுங்க இப்போ நம்ம வந்து ஜிப்லைனில் போயிட்டுருக்கோம் முசோரி பாருங்கள் செம்மையாக இருக்குது லைட்டு எல்லாம் போட்டு பில்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு லோ லைட்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அந்த கிளியராக தெரியுமான்னு தெரியல பார்க்கவே வியூ செம்மையாக இருக்குங்க சூப்பராக வந்து எல்லா பில்டிங்ஸும் லைட் போட்டு வீல்ஸ் ஃபுல்லாக பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப குளிராயிடுச்சுங்க இப்போ 8 டிகிரிக்கும் கீழே வந்துருச்சு வாயெல்லாம் ஒரு புகையாக வருது கையில் நடுங்குது ரோப்காரில் மேலே பிளேசஸுக்கு வந்தாச்சுங்க இந்த முசோரி சிட்டி நம்ம நைட் டைமில் பார்க்குறதுக்கு அந்த வியூஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதாவது லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த இடமே சரிங்க இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு இந்த பட்டா ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாங்க அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான பிளேசஸில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க அடித்தல் பை ஃப்ரம் கார்த்திக் பாய்